குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா, வெக்டார் கால்குலஸ் இருக்கக்கூடிய ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் 3 வெக்டார் கொடுத்து அது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு தான் சம் நமக்கு. இப்படி 3 வெக்டார் கொடுத்துட்டு அது கூட பொசிஷன் வெக்டார்ன்ற வார்த்தை வந்திருந்தாலோ, இல்லை 3 வெக்டார் கொடுத்து ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கேட்டிருந்தாலோ நம்ம இந்த மெத்தட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை பொறுத்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஈக்குலேட்ரல் அப்படின்னா 3 பக்கமும் நமக்கு சமமாக இருக்கும். 3 பக்கமும் சமமாக இருக்கிறது தான் ஈக்குவல்னு சொல்லுவாங்க, சரியா? அப்புறம் ஐசோசிலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 பக்கம் சமமாக இருக்கும். நம்ம கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்ல, இதில் இந்த 2 பக்கம் சமமாக இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று ரைட் ஆங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கேக் இருக்குது, அது நீ கட் பண்ண அப்படின்னா கட் பண்ண பீஸ் பாதி இப்படி தான் இருக்கும், அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த 3 வகையான ட்ரையாங்கிள். இப்போ இந்த 3 வகையான ட்ரையாங்கிளை இந்த வெக்டார் ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெக்டாரை எடுத்து எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, ஓஏ வெக்டார் அப்படின்னா 4i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். அடுத்து ஓபி வெக்டார் அப்படின்னா 2i வெக்டார் 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். அடுத்து ஓசி வெக்டார் அப்படின்னா 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். 3 வெக்டார் எழுதியாச்சா? இப்போ இந்த வெக்டார் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா, ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா இப்படி இருக்கும். ஏபிசி ஒவ்வொரு பக்கமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபின்ற பக்கம், அடுத்து பிசின்ற பக்கம், அடுத்து சிஏன்ற பக்கம். ஃபஸ்ட்டு கவனி, ஏபி வெக்டார், சரியா? ஏபி வெக்டார்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, 2வதுலேருந்து முதல்ல மைனஸ் பண்ணுற மாதிரி. 2வது இருக்குது பி இருக்கா, அப்போ ஓபி வெக்டார் மைனஸ் முதல் இருக்குது ஓஏ இருக்கா, அப்போ ஓஏ வெக்டார். இது ஃபஸ்ட்டு. அடுத்து பிசி இந்த பக்கம், பிசி அப்படின்னா இதையும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி அப்படின்னா 2வதுலேருந்து முதல்ல மைனஸ் பண்ண. 2வது இருக்குது ஓசி வெக்டார் மைனஸ் முதல் பி இருக்கா, அப்போ ஓபி வெக்டார். நெக்ஸ்ட்டு 3வது பக்கம் சிஏ, அப்போ சிஏ. முக்கியமாக எல்லாத்துலேயும் வெக்டார் போட்டிருக்கணும். வெக்டார் போட்டால் தான் கரெக்டு. வெக்டார் போடல அப்படின்னா நார்மல் நம்பர் ஆயிரும். வெக்டார்ன்ற மாதிரி போட்டால் தான் இது வெக்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும், சரியா? அந்த ஆரோ மார்க் மேலே போடுறது தான் வெக்டாருங்கிறத அதை டினோட் பண்ணும். இப்போ சிஏ வெக்டாரில் ஏங்கிறது 2வது இருக்கா, அப்போ ஓஏ வெக்டார் மைனஸ் இது ஓசி வெக்டார் கொடுத்துருக்கு. அப்படி எழுதலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஓபி இருக்கா, அப்போ எழுத போகிறேன். ஃபஸ்ட் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ஓபி வெக்டார் எழுதுனா ஓபி வெக்டார் ஈக்குவல் டு கொடுத்துருக்க ஓபி வெக்டார் இருக்குது 2i வெக்டார் ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k. அப்போ 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். அடுத்து பார்த்தோன்னா மைனஸ் ஓஏன்னு இருக்குது. அப்போ எழுதும்போது நீ மைனஸ் ஓஏ வெக்டார்னு தான் எழுதணும். இந்த ஃபார்முலா வச்சு தான் எழுதணும், சரியா? மைனஸ் ஓஏன்னு இருக்கா, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த ஓபி மைனஸ் ஓஏங்கிற கான்செப்ட் பின்னாடி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஒன்று பார்ப்போம், அதில் யூஸ் ஆகும், சரியா? இப்போ இந்த கான்செப்ட் முக்கியம். ஓபி ஃபஸ்ட் எழுதிக்கணும், மைனஸ் ஓஏ எழுதிக்கணும். இந்த மைனஸ் ஓஏனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஓஏவை அப்படியே எழுதிக்கும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 4i வெக்டார் எழுதியாச்சா? அடுத்து 2j வெக்டார் எழுதியாச்சா? அடுத்து 3k வெக்டார். இப்போ கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சார் இந்த ப்ளஸ் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா, கவனி, இங்கே மைனஸ் ஓஏன்னு கொடுத்துருக்கானா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு மேலே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே எழுதும்போது மைனஸில் எழுதிடணும். அதனால் மேலே மைனஸாக இருந்தால் இங்கே எழுதும்போது ப்ளஸில் எழுதணும். இப்போ 4க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது, ஆனால் இங்கே நம்ம எழுதும்போது என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸில் எழுதிடணும். அதே மாதிரி இங்கே 2க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா, அப்போ கீழே எழுதும்போது மைனஸ் போட்டுடணும். 3க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா, இங்கே மைனஸ் போடணும். அதாவது இதுக்கு அர்த்தம் எல்லாமே மைனஸ் போடுறது கிடையாது. மேலே ப்ளஸ்ஸாக இருந்தால் கீழே போடும்போது மைனஸாக போடணும், மேலே மைனஸாக இருந்தால் கீழே போடும்போது ப்ளஸ்ஸாக போடணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல மைனஸ் 2jன்னு இருந்துச்சுன்னா கீழே எழுதும்போது ப்ளஸ் 2jன்னு போடணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். நீ மைனஸ்னோடனே எல்லாத்தையும் அப்படியே மைனஸ் போடணும்னு நினச்சிடாத, அப்படி போடணும், அது தப்பு, சரியா? அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு, இப்போ இதை நம்ம கால்குலேட்டரில் போட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -4 2 ப்ளஸ் 2ன்னு வரும். அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா -4 ப்ளஸ் 2. இது அப்படியே என்னோட கால்குலேட்டரில் போட்டாலும் நீ சும்மா போட்டாலும், இப்போ சும்மா போகிற அப்படின்னா 2 வேறு மாதிரி கழிச்சா 2 கிடைக்கும், பெரிய நம்பர் மட்டும் மைனஸ் இருக்குது. கால்குலேட்டரில் போட்டால் டேரெக்டாக அதே -2ன்னு ஆன்சர் கொடுத்துரும், ஓகேவா? அப்போ இது நீ அப்படியே கால்குலேட்டரில் போட்ட அப்படின்னா 2i வெக்டார். அடுத்து கால்குலேட்டரில் 3 இங்கே இருக்குது -2 இருக்கா, அதை போட்டோன்னா ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸ் 1j வெக்டார். அடுத்து இதை போட்டிங்கன்னா ப்ளஸ் 1k வெக்டார், சரியா? அதே மாதிரி இங்கே ஓசி வெக்டார் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் என்ன இருக்குது, 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார்.
அடுத்து மைனஸ் ஓபின்னு இருக்கு, அப்போ மைனஸ் ஓபி எழுதணும். மைனஸ் ஓபின்னு என்ன சொல்லியிருக்கேன், மேலே கொடுத்துருக்கிறது எழுது. 2i வெக்டார் 3j வெக்டார் 4k வெக்டார் எழுதிட்டியா? இப்போ இங்கே 2க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, அப்போ கீழே எழுதும்போது மைனஸ். 3க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, கீழே எழுதும்போது மைனஸ். 4க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, கீழே எழுதும்போது மைனஸ். சரியா? அப்போ பிசி வெக்டார் ஈக்குவல் டு, இப்போ இதை கழிச்சா 1i வெக்டார், அடுத்து இங்கே இதை கழிச்சா 1j வெக்டார், இங்கே கழிச்சா மைனஸ் 2k வெக்டார். சரியா? இங்கே மைனஸ் வரும். 1i வெக்டார் 2j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். அதே மாதிரி இங்கே சிஏ வெக்டார் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஓஏ வெக்டார் எழுதிக்கோ. ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு கொடுத்துருக்குது 4i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். அடுத்து மைனஸ் ஓசி வெக்டார். அப்போ ஓசியை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. 3i வெக்டார் 4j வெக்டார் 2k வெக்டார். இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸாக போடணுமா? இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சா? அப்போ சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கவனிச்சிக்கோ. இதை கழிச்சா 1i வெக்டார், இங்கே மைனஸ் பண்ணால் 2 மைனஸ் 2j வெக்டார், பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்காங்க, மைனஸ் ப்ளஸ் 1k வெக்டார். சரியா? இந்த 4 மைனஸ் 3 இந்த 2 மைனஸ் 4 தான் நீ கால்குலேட்டரில் போட்டு அப்படியே உனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கிடைச்சிருக்க ஆன்சரை இதுக்கு வந்து நம்ம மாட்லஸ் கண்டுபிடிக்கணும். மாட்லஸ் தான் என்ன இருக்குன்னா, மாட்லஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு, இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க தெரியலனா இப்போ சொல்கிற மாதிரி எழுதிக்கோ. எக்ஸு ஒய்இ இசட்டு, அடுத்து ஸ்கொயரு ஸ்கொயரு ஸ்கொயரு, அடுத்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட். அவ்வளோதான், ஃபார்முலா வந்துச்சா? இதே மாதிரி தான் இங்கேயும் மூணுக்குமே சேம் ஃபார்முலா தான். ஃபார்முலாவுன்னா ஃபஸ்ட் எக்ஸ், அதாவது மாட்லஸ்க்கு ஃபார்முலா எக்ஸு ஒய் இசட்டு ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட். சரியா? அப்போ எக்ஸுனா என்ன, ஒய்னா என்ன, இசட்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ எக்ஸுனா இந்த ஐக்கு முன்னாடி இருக்கும், அதான் எக்ஸ். ஐக்கு முன்னாடி இருக்குது -2. ஒய்னா ஜேக்கு முன்னாடி இருக்குது, இசட்னா கேக்கு முன்னாடி இருக்குது. அதே மாதிரி இங்கே எக்ஸுனா என்ன, ஒய்னா என்ன, இசட்னா என்ன. எக்ஸ்னா ஐக்கு முன்னாடி 1, ஒய்னா ஜேக்கு முன்னாடி 1, இசட்னா கேக்கு முன்னாடி -2. இது -2 சொல்லிக்கணும் அவருக்கா. அதே மாதிரி இங்கே எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன, இசட்னா என்ன. எக்ஸ்னா ஐக்கு முன்னாடி 1, ஒய்னா ஜேக்கு முன்னாடி -2, இசட்னா கேக்கு முன்னாடி 1. சரியா? அப்படியே சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா இப்போ இங்கே -2 வந்திருக்கா, அப்போ இது எடுத்து எழுதும்போது எப்படி எழுதணும்னா ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். எப்படி எழுதணும்? ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், இசட் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்னு -2 ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், இசட் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். அப்போ இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர். இதை கால்குலேட்டரில் போட்டாலோ இல்லை 2 ஸ்கொயர்னா நடக்கும் அப்படின்னா -2 இன்ட்டு -2. இப்போ இதுதான் இதுக்கு அர்த்தம். சரியா? -2 இன்ட்டு 2. இப்போ 2 2 பெருக்குன்னா 4. இங்கே மைனஸ் வந்து நமக்கு ஜோடியாக இருக்குது, ஜோடியாக இருந்தால் இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்படி இல்லைனா நீ கால்குலேட்டர் -2 இன்ட்டு -2 போட்டினாலோ இல்லை -2 ஸ்கொயர்னு போட்டினாலோ அதுவே ஆன்சர் 4ன்னு காமிச்சு. சரியா? அப்போ உனக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1 தான், 1 ஸ்கொயர்னா 1 தான். அப்போ √6. சரியா? அப்போ மாடுலஸ் ஏபியோட ஆன்சருக்கு என்ன கிடச்சிருக்கு? √6 கிடச்சிருக்கா? √6. இப்போ அடுத்து மாடுலஸ் பிசி. மாடுலஸ் பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், இசட் ஸ்கொயர்னா -2 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 1 ஸ்கொயர்னா 1, அதே 1 ஸ்கொயர்னா 1, -2 ஸ்கொயர்னா இங்கே பார்த்த மாதிரி 4 தான் வரும். அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா √6. இப்போ இந்த √6 எழுதணும். இதுக்கப்புறம் என்ன எழுதணும்னா யூனிட்ஸ்ன்ற வார்த்தை நம்ம எழுதணும். ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ட்ரையாங்கிளோடது. அப்போ அப்படிங்கும்போது அதுக்கு அந்த யூனிட்ஸ்ன்ற வார்த்தை சென்டிமீட்டர் மீட்டர்னு போடுவோம்ல, அதனால் அந்த யூனிட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிஏ. அப்போ மாடுலஸ் ஆஃப் சிஏன்னு போட்டோம் அப்படின்னா அதே தான் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மைனஸ் வந்துருக்கா, அவள் மைனஸ் வந்து ப்ராக்கெட்டில் போட்டு, அது இங்கே ப்ளஸ் வரும், அது பக்கத்துலேயே இந்த -2 போடும்போது ப்ராக்கெட் போடுறோம். சரியா? ப்ளஸ் 1 ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கு உள்ள மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது காணாமல் போயிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயருக்குள்ளே இந்த ப்ராக்கெட் போட்டு போகிறோன்னா மைனஸ் இருந்தால் காணாமல் போயிடும். சரியா? 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 1 ஸ்கொயர்னா 1. அப்போ மாடுலஸ் சிஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா √6 யூனிட்ஸ். நான் ஸ்டார்டிங்கே ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்னன்னா 3 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும், அது சமமாக இருக்கும். அப்போ உனக்கு ஆன்சரை கவனி, 3 எப்படி வந்திருக்கு? சேம் சமமான ஆன்சர் வந்திருக்கு. அப்போ நம்ம எடுத்துருக்கிறது கரெக்ட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து எழுதணும். அந்த ஸ்டெப்பு கடைசி ஸ்டெப் முக்கியம். முதல் இங்கே என்ன இருக்குது? மாடுலஸ் ஏபி வெக்டார் இருக்கா,
அதுக்கடுத்து இங்கே இருக்குது மாடுலஸ் பிசி வெக்டார் இருக்கா, அடுத்து இங்கே இருக்குது மாடுலஸ் சிஏ வெக்டார் இருக்கா. மூணுமே சமம் தானே, மூணுமே சமம்னா ஈக்குவல்னு போட்டு ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு √6 எழுதிட்டு அடுத்து என்ன செய்யணும்னா இங்கே அடுத்து ஒரு வார்த்தை எழுதினா அப்படின்னா அப்படியே மேலே கொஸ்டினுக்கு வா. இங்கே ஒரு வார்த்தை இருக்கா, ஃபார்ம் அண்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படியே எடுத்து எழுதிடும். அவ்வளோதான். இது எழுதிட்டு அந்த கொஸ்டின் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடு. சரியா, இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இன்னும் மிச்சம் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ஈக்குவலேட்டரல் பார்த்தாச்சு. அடுத்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஐசோசிலஸ் சொல்லியிருந்தேன். ஐசோசிலஸ்னா ஐஸ் மாதிரி, அதாவது 2 பக்கம் சமமாக இருக்கும். இப்போ அது எப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ அது பார்த்தோம் அப்படின்னா கவனி, ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் உனக்காக, கவனிங்க. அதே தான் இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ரூவ் தட் த பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் வெக்டார் 3 வெக்டார் கொடுத்து ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கோம். அப்போ ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் பொசிஷன் வெக்டார். இந்த சம்மை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு இதை பாரு, ஓஏ வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா 2J + 10Kன்னு கொடுத்துருக்கான். இங்கே ஐ அப்படின்ற டேமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஐன்ற டேம் இருக்கும். சரியா, அப்போ அதை நம்ம எடுத்து எழுதிருக்கோம். இங்கே ஐன்ற டேமே கிடையாது, அவனே கொடுக்கல, கொஸ்டின்லேயே கொடுக்கல அப்படின்னா தான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஐ இல்லாத இடத்துக்கு என்ன போடணும்னா 0I போடணும். சரியா, அப்புறம் ஓபி கொடுத்துட்டான், ஓசி கொடுத்துட்டான். இப்போ எடுத்து எழுத போகிறோம் வழக்கம் போல் சேம் ஃபார்மில். அதே தான் ஐஸ் மாதிரி சொன்னா. அப்போ அதே மாதிரி இதை ஏன்னு எடுத்துக்கோ, இதை பின்னு எடுத்துக்கோ, இது சின்னு எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு ஏபி, அடுத்து பிசி, அடுத்து சிஏ. அப்போ ஏபி வெக்டார்னா என்ன, ஓபி மைனஸ் ஓஏ, அதாவது ரெண்டாவதுலேருந்து முதல் கழிக்கணும், ஓபி மைனஸ் ஓஏ. சரியா, அப்போ ஓபி எழுதியாச்சு. ஓஏ எழுதும்போது என்ன சொன்னேன் நான், முதல்ல கொடுத்துருக்கதை எழுதிடணும். அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போடணும், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போடணும், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போடணும். இப்போ கழிச்சா நமக்கு 7I வெக்டார் ப்ளஸ் 4J வெக்டார் ப்ளஸ் -4K வெக்டார் கிடைக்குதா. அடுத்து பிசி வெக்டார்னா ரெண்டாவதுலேருந்து முதல் கழிக்கணும். ரெண்டாவது இருக்குது சி, அப்போ ஓசி மைனஸ் பினா மைனஸ் ஓபி. அப்போ ஓசி எழுதியாச்சு, மைனஸ் ஓபி எழுதியாச்சு, ஓசி வெக்டார் எழுதியாச்சா. அடுத்து ஓபி எழுதும்போது கவனி, 7I வெக்டார் எழுதியாச்சு, 6J எழுதியாச்சு, 6K எழுதியாச்சு. ஆனால் இங்கே மைனஸ் வந்துருக்கிறதுனால மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே மாற்றி எழுதணும். எப்படி மாற்றி எழுதுவேன், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ். அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது, -11I வெக்டார் ப்ளஸ் 3J வெக்டார் ப்ளஸ் 0K வெக்டார். இந்த இடம் ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்கே பாரு, இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இங்கே பாரு +6 -6ன்னு கொடுத்துருக்கான். சரியா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா வேற வேற இருக்கா பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, வேற வேற இருக்குது. வேற வேற தான் என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 6லேருந்து 6 கழிச்சா உனக்கு 0 தான் கிடைக்கும். சரியா, அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா 0 கிடைக்கும். அப்போ எனக்கு 0 வந்திருக்கே தப்பா சார்னா தப்பு கிடையாது. சரியா, அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இந்த ஒரு ஸ்டெப்பு கவனமாக பண்ணணும். சரியா, இந்த இடத்துல பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. அதுக்கடுத்து சிஏ வெக்டார்னா ரெண்டாவது ஏ இருக்குது, அப்போ ஓஏ மைனஸ் முதல் சி இருக்குது ஓசி வெக்டார். அப்போ ஓஏ வெக்டார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு 0I 2J + 10K. அடுத்து மைனஸ் ஓசிங்கும் போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதணும், 4I வெக்டார் 9J வெக்டார் 6K வெக்டார். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே மைனஸ் ஓசிங் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு அப்படியே மாற்றி எழுதணும். இப்போ இங்கே மேலே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, அப்போ கீழே வரும்போது ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே வரும்போது மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே வரும் மைனஸ். அப்போ எனக்கு ரெண்டையும் நம்ம பண்ணால் என்ன கிடைக்குது, 4I வெக்டார் -7J வெக்டார் + 4K வெக்டார். அப்புறம் வழக்கம் போல் சேம் ஸ்டெப் தான், மாடுலஸ் எடுத்தா அப்படின்னா √81 √130 √81. சரியா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐஸ்ன்னு சொன்னேன். ஐஸ்னால் 2 பக்கம், ஏதாவது 2 பக்கம் சமமாக இருக்கும். அதாவது ஏபிசி இந்த மாதிரி ஏதாவது 2 பக்கம் சமமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் எந்த பக்கம் சமமாக இருக்குது நமக்கு, முதல் இதுவும் கடைசியும் சமமாக இருக்கா. அப்போ எடுத்து எழுது, மாடுலஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு இன்னொரு பக்கம் இது, அப்போ மாடுலஸ் சிஏ வெக்டார். இது எழுதக்கூடாது, ஏன்னா இது 2 தான் சமமாக இருக்குது. அப்போ இதுதான் எழுதணும். அப்போ ஈக்குவல் டு √81. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கொஸ்டின் இருக்கிற மாதிரி ஃபார்ம் அண்ட் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். அப்போ அப்படி எழுதிடலாம், ஃபார்ம் அண்ட் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். சரியா, இப்போ இது 2வது முடிஞ்சு. ஓகேவா, அடுத்து 3வது பார்க்க போகிறோம். 3வது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா கவனி, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து ஏபிசி எழுதிக்கலாம். அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 3 வெக்டார் கொடுத்துருக்கான். அப்போ ஓஏ ஓபி ஓசின்னு எழுதியாச்சா. அதே மாதிரி வழக்கம் போல் ஏபி பிசி சிஏ. அப்போ ஏபினா என்ன, ரெண்டாவதுலேருந்து முதல் இது, அப்போ ஓபி மைனஸ் ஓஏ. பிசினா ரெண்டாவதுலேருந்து முதல் இது, அப்போ ஓசி மைனஸ் ஓபி. மூணாவதுனா சிஏ, அப்போ ரெண்டாவது வந்து ஏ இருக்குது, அப்போ ஓஏ மைனஸ் ஓசி.
அப்போ கொடுத்துருக்க ஓபி எழுதியாச்சா, ஓபி என்ன வரும், ஓபி இந்த எழுத மைனஸ் ஓ எழுதியாச்சா, ஓபியோடது 5i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டார். ஆனால் ஓஏ எழுதும்போது எப்படி எழுதணும், மேலே கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிட்டு முதல் 3 எழுதுவ, ஜே எழுதுவ, 6k எழுதுவ. அப்போ மேலே ப்ளஸில் இருந்தால் கீழே மைனஸு, இங்கே மேலே மைனஸ் இருந்தால் கீழே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ். சரியா, அதே மாதிரி தான் இங்கே பிசிக்கும் சிஏக்கும் எழுதி கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு வழக்கம் போல் மாடலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3க்கும் ஆன்சர் எப்படி இருக்குது, வேறு வேறு ஆன்சர் இருக்கா. நல்லா கவனி, இங்கே √6 √35 √41. சரியா, 3 வேறு வேறு ஆன்சர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து ரைட் ஆங்கிள் தான். இப்போ ரைட்டுன்ற வார்த்தை வந்தாலே 3 வேறு வேறு ஆன்சர் தான் வரும். சரியா, அப்போ இங்கே மட்டும் வித்தியாசம் ஒன்று எழுதணும். எப்படின்னா கவனி, 3 வேறு வேறு ஆன்சர் வந்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இங்கே என்ன இருக்குது, மாடலஸ் ஏபி வெக்டார் எழுதிக்கும். அடுத்து கீழே நீங்கள் ரெண்டாவது என்ன இருக்குது, மாடலஸ் பிசி வெக்டார். அடுத்து மாடலஸ் சிஏ வெக்டார் எழுதிட்டியா. எழுதி என்ன செய்ய போகிறேன்னா 3லையுமே ஸ்கொயர்னு போட்டுக்க போகிறேன். சொல்கிறது கவனமாக கேளு. 3 எழுதியாச்சா, எழுதிட்டு ஸ்கொயர்னு போட்டு இங்கே என்ன இருக்குது, √6 இருக்கா, நீ வெறும் 6ன்னு போட்டுக்கோ. அடுத்து √35 இருக்கா, நீ வெறும் 35 போட்டுக்கோ. √41 இருக்கா, வெறும் 41 போட்டுக்கோ. 3 வேறு வேறு ஆன்சர் வந்துருச்சு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ முதல் 3 எழுதிட்டு மாடலஸ் போட்டு எழுதிட்டு ஸ்கொயர்னு போட்டு வெறும் நம்பர் மட்டும் போட்டுக்கோ. ஏன்னா ரூட் இருக்கா, நீ வெறும் நம்பர் மட்டும் போட்டா போதும். அதாவது என்னன்னா இந்த ஸ்கொயர் போட்டால் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும், அதான் உண்மையான அர்த்தம். ஆனால் நீ இப்படி நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அடுத்து என்ன செய்ய போற அப்படின்னா கவனி, இருக்கையில் பெரிய நம்பர் எதுன்னு பாரு. எது பெரிய நம்பரு, 41. 41க்கு நேரம் இங்கே என்ன இருக்குது, மாடலஸ் சிஏ ஸ்கொயர். சரியா, முதல் நம்பர் எழுதிக்கோ, 41 எழுதிக்கோ. சரியா, மிச்ச 2 நம்பர் என்ன இருக்குது, 6 35. அப்போ 6க்கு நேரம் இங்கே என்ன இருக்குது, மாடலஸ் ஏபி வெக்டார் ஸ்கொயர், அது அப்படி எழுதணும். அடுத்து 35க்கு நேரம் என்ன இருக்குது, மாடலஸ் பிசி வெக்டார் ஸ்கொயர் எழுதியாச்சா. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பெரிய நம்பர் ஈக்குவல் டு சின்ன நம்பர். அப்போ என்ன வரும், இங்கே ஈக்குவல் டு ப்ளஸ் வந்துருமோ, அவ்வளோ இது எழுத போகிறேன். அது பெரிய நம்பர் எழுத போகிறேன், சின்ன நம்பர் எழுத போகிறேன். பெரிய நம்பர் ஈக்குவல் டு 2 சின்ன நம்பர். இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும், 41 தானே கிடைக்கும். அதை டேரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ வழக்கம் போல் அதே மாதிரி ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா, இப்போ இந்த 3 இது பார்த்தாச்சு. என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேட்டரில் பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஈக்குவேட்டர்னா 3 பக்கம் சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ஐசோசிலஸ்னா ஐஸ்கோன் மாதிரி. அடுத்து ரைட் ஆங்கிள், ரைட்னா 3 வேறு வேறு ஆன்சர் வரும். சரியா, இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு கஷ்டமான ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது. என்ன மாடல்னா என்ன வரும்னா மாடலஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், √9ன்னு வரும். அடுத்து மாடலஸ் பிசி ஈக்குவல் டு √18ன்னு வரும். அடுத்து மாடலஸ் சிஏ ஈக்குவல் டு √9. அதாவது கொடுத்துருக்கிறது ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருவான். ஆனால் இங்கே பாரு உனக்கு எப்படி வந்திருக்கு பாரு, 2 பக்கம் சமமாக வருதா. அப்போ நம்ம செஞ்சது தப்போ நினைக்கக்கூடாது, இதுவும் கரெக்ட் தான். ரைட் ஆங்கிள்னு கொடுத்து இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா என்ன செய்ய போறோம்னா வழக்கம் போல் இந்த ஸ்டெப்பை செய்ய போகிறோம். இந்த ஸ்டெப் என்ன வரும், மாடலஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, மாடலஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 18, மாடலஸ் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இல்லையாச்சா. இப்போ அடுத்து நீ சொன்ன மாதிரி பெரிய நம்பர் எது, 18 ஈக்குவல் டு சின்ன நம்பர் எது, 9 + 9. 9 கூட்டினா 18 வந்துருச்சா. அதாவது இது கொஞ்சம் ஒன்று குழப்பறதுக்காக கேட்குறது. அதாவது 3மே வேறு வேறு ஆன்சர் வரும்னு செய்யும்போது என்ன செய்வோம் அப்படின்னா ஒரே ஆன்சர் வந்துருக்கா, இந்த 2 ஆன்சர் ஒரே ஆன்சர் இருக்கா, நீ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக, இது ரைட் ஆங்கிளா ஐசோசிலஸான்னு கன்ஃபியூஸ் ஆகல, அதுக்காக கேட்பான். நீ அதை பற்றி யோசிக்காத, நல்லா கவனி, எழுதுனதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கவனி, ஸ்டெப்பை கரெக்டாக எழுதிக்கிட்டே உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இந்த 3 சமயம் நீ செஞ்சு பாரு, செஞ்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.